குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜெனரல் தமிழ் வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஜெனரல் தமிழில் வந்து திருக்குறள் டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். திருக்குறளில் வந்து ஒழுக்கம் உடைமை குறளில் வந்து பார்க்குறோம். நம்ம ஒழுக்கம் உடைமை குடிமை இலக்கும், ஒழுக்கம் உடைமை குடிமை இலக்கும் இழிந்த பிறப்பாய் விடும், இதற்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விடாத ஒழுக்கம், நல்ல முறையில் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் வந்து சிறப்பாக வாழ்றதுக்கு வந்து அவனுடைய குடிப்பிறப்பு எப்படின்னா உயர்ந்த குடிப்பிறப்புன்னு சொல்கிறாங்க. விடாத ஒழுக்கம்னா எந்த ஒரு தவறும் செய்யாமல் நல்ல முறையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் விடாத ஒழுக்கம், உயர்ந்த குடிப்பு. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா உயர்ந்த பிறப்பு, அவங்கள என்ன சொன்னா உயர்ந்த குடிப்பிறப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒழுக்கத்தை விடுவது, ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை வந்து அது எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா விலங்கோட வந்து ஒப்பிட்டு சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை விடுவது. ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா விலங்கோடு ஒப்பிட்ட பிறப்பு, இது வந்து உயர்ந்த பிறப்புன்னு சொல்றாங்க. நல்ல ஒழுக்கமாக வாழ்றது, ஒழுக்கம் இல்லாத வாழ்வதை வந்து என்ன சொல்றாங்க விலங்கோட பிறப்புக்கு வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறளுடைய பொருள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திருக்குறள் வந்து அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு, அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றது இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. இதற்கான பொருள் பொறாமை உள்ளவனுக்கு வளர்ச்சி இருக்குமோ, பொறாமைப்பட்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்குமான்னு கேட்குறாரு. எந்த செயலுமே செய்யாமல் அடுத்தவனுடைய பொருள் அடுத்தவனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பேன், இவனுடைய சுயமுயற்சி எதுவுமே இருக்காது, அவனுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு வந்து அடுத்து ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வளர்ச்சி இருக்குமா, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அடுத்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் நன்மையை தரும், நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வந்து நல்ல பயன்களே கொடுக்கும்னு சொல்கிறாங்க. தீய ஒழுக்கம் எப்பொழுதும் துன்பை தரும், கெட்ட சகவாசம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து துன்பத்தை தான் தரும்னு சொல்கிறாங்க. எதுனா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடும்பை தரும், அதுக்கான பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கம் நன்மை தரும். நல்ல முறையில் வந்து எந்த ஒரு பொருள் சேர்த்தாலும் அது நமக்கு நன்மையாக இருக்கும், தீய ஒழுக்கத்தாலும் எந்த பொருள் சேர்ந்தாலும் அது வந்து நமக்கு துன்பத்தையே கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை, பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி காக்க அக்தே துணை தேரினும் அக்தே துணை. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருந்தினாலும் எவ்வளவு நம்ம வருத்தத்தோடு இருந்தாலும் ஒழுக்கமே வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒழுக்கமாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு வந்து துன்பப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம எப்படி இருக்குன்னா ஒழுக்கமாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறளுடைய அர்த்தம். எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தாலும் அதுவே துணை, நல்ல ஒழுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வாழ்க்கைக்கு வந்து துணைன்னு சொல்கிறாங்க. பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அடுத்த குறள் வந்து உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர், உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லார். நடைமுறை வாழ்க்கையோட மக்களோடு சேர்ந்து பழகி முடிக்கக்கூடியவர் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இது போன்ற திருக்குறள் போன்ற லெசனை வந்து பார்க்குறோம். நம்மளுக்கு சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.